பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தி ப்ரொஃபெட்டிக்கல் புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 43 verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழிகளையும் அவனாந்திர வழியிலே ஆறுகளையும் உருவாக்குவேன். Behold, I am doing a new thing. Now it is spring forth. Do you not perceive it? And I will make a way in the wilderness and the rivers in the desert. நான் வனாந்திரத்திலே வழிகளை உருவாக்குகிற கர்த்தர். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை இந்த மாதத்தில் செய்ய போகிறார். என்னென்ன புதிய காரியங்கள்? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய மற்ற காரியங்களிலே ஆண்டவருடைய புதிய வழிகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனம் சொல்லுகிறது. இன்று முதல் உனக்கு மறைப்பொருள்களை, புதியவைகளாய் இருக்கிறவைகளை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். Today onwards I will reveal. எது? புதிய காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் I'm going to take you to the new chapter. புதிய அத்தியாயத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். ஆம், மறைப்பொருள்களை தேவன் வெளிப்படுத்த போகிறார். தானியேலுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. The secrets were revealed unto Daniel and his friends. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் சுமந்து கொண்டு வந்த போராட்டம், இதுவரைக்கும் நீங்கள் சுமந்து கொண்டு வந்த அந்த வியாதி, அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு கர்த்தர் புதிய வழிகளை திறக்கப் போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆகவே 42ஆம் அதிகாரம் ஏசாயா 42 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதிலே வார்த்தை சொல்லுகிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை நான் உருவாக்குகிறேன். The former things have come to pass and new things I now declare before they springs forth, I tell you from on. So நான் உங்களுக்கு இவைகளை தெரிவிக்க போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன படிக்கணும், எங்க வேலைக்கு